நேற்றைய தினம் இலங்கையில ஒரு பகுதியில கணவர் ஒருவர் தன் மனைவியின் கழுத்தை வெட்டி இருக்கிறார். இதனால அந்த பகுதியில ஒரு பெரும் பரபரப்பான சூழல் ஒன்று நடந்திருக்குது. என்ன காரணத்துக்காக இந்த கணவர் தன்னுடைய மனைவிக்கு இந்த வேலையை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் இந்த காணொளியில தெளிவா பார்ப்போம். அது மாத்திரம் இல்லாமல் 13 வயது தன்னுடைய மகளுடைய தொலைபேசியை தந்தை ஒருவர் உடைத்தெறிந்திருக்கிறார். இதனால அவருடைய மகள் எடுத்திருக்கிற ஒரு விபரீதமான முடிவு என்று சொல்லி இதை பற்றி பார்ப்போம். அடுத்ததா இந்த திரைப்படத்துல வாய்ப்பு தாரன் அப்படி என்று சொல்லி பெண்களினுடைய நிர்வாண புகைப்படம் ஒரு நபர் கேட்டிருக்கிறார். அது இப்ப பெரிய ஒரு சர்ச்சையாகி நீதிமன்றம் வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை சென்றிருக்குது. இது பற்றியும் பார்க்க இருக்கிறோம். இது மாத்திரம் இல்லாமல் நாட்டில் நடந்து இருக்கிற இன்னும் சில சம்பவங்களை பற்றியும் இன்றைக்கு இந்த காணொளியில நாங்கள் தெளிவா கதைக்க இருக்கிறோம். காணொளிக்கு போறதுக்கு முதல்ல இதுதான் நீங்க முதல் தடவையா எங்களோட சேனலை பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம என்று சொல்லி சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காணொளியோட இணைஞ்சு பேச போறேன் நான் சுதர்ஷினி சசிகரன். இன்றைய தினம் 8ஆம் திகதி பௌர்ணமி தினம். இந்த பௌர்ணமி தினத்துல இன்றைக்கும் யாழ்ப்பாணம் தையட்டி திஸ்ஸ விகாரையில அந்த சட்டவிரோதமான விகாரியை அகற்ற வேண்டும் என்று சொல்லி கோரி அந்த இடத்துல ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தலைமையில கடந்த ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலையும் அங்கே அந்த போராட்டம் நடக்கிறது வழக்கம். அதே மாதிரியாக இன்றைய தினமும் அந்த போராட்டம் அங்க நடக்கிறத நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அங்க இருக்கிற அந்த சட்டவிரோத விகாரை, அதாவது திஸ்ஸ விகாரை அகற்றப்பட வேணும். மக்களின் காணி எல்லாம் மக்களுக்கு வழங்கப்பட வேணும். சிங்கள பேரினவாத ஆதிக்கம் இங்கே இருந்து போக வேணும் அப்படி என்று சொல்லித்தான் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுறதை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த அடிப்படையில இன்றைக்கும் அங்கு அந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்கு என்று சொல்லிக்கொண்டு நாங்க காணொளியில முதலாவது சொன்ன மாதிரியே கதைக்கின்ற விஷயம் என்னன்னு சொன்னால், ரத்தினபுரி பகுதியில 52 வயது இருக்கிற தன் மனைவிய கணவர் ஒருவர் வெட்டி கொலை செய்திருக்கிறார். நினைக்கைக்குள்ளே எவ்வளவு தூரம் ஒரு ஏக்கம் பெறுது. ஏன்னு சொல்லி சொன்னா ஒரு 52 வயசு இருக்கிற தன் மனைவிய ஒரு கணவர் ஒருவர் வெட்டி கொண்டிருக்கிறார் என்று சொன்னா இதுக்கு பின்னால என்ன காரணம் என்று சொல்லி எல்லாருமே தேடுற மாதிரி தான் நாங்களும் தேடி பார்க்கக்குள்ளதான் அந்த சம்பவத்தின் பின்னணி தெரிய வந்திருக்குது. இந்த இந்த ஒரு நபரு இந்த ஒரு நபருக்கு 52 வயது, அதாவது இறந்த அந்த நபருக்கு 52 வயது. இவர் ரத்தினபுரி பகுதியில வசித்துக் கொண்டு வரார். இப்படி இருக்கேக்குள்ள இந்த கணவனும் மனைவியும் பல வருஷ காலமா பிரிந்துதான் வாழ்ந்து வரையணும். அப்ப 2 பேருமே சேர்ந்து இல்ல, பிரிஞ்சுதான் வாழ்ந்து வரையணும். இந்த நிலையில நேற்றைய தினம் இந்த மனைவி வேலை செய்து கொண்டு இருக்கிற இடத்துக்கு இந்த கணவன் போறார். தேயில வெட்டுரு அந்த கத்திய கொண்டு போறார். கொண்டு போகக்குள்ள அங்க மனைவிக்கு என்ன நடக்குதுன்றே தெரியல. அவர் யோசிக்கிறதுக்கு முதல்ல இந்த கணவன் அந்த மனைவி தலையை வெட்டிட்டார். அதுக்கு பிறகு அந்த மனைவி ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு ஓடுறா. ஆனா அவளை ஓட முடியல. அப்படியே மயங்கி விழுந்து அங்கேயே உயிரிழந்து போறா. இது பின்னணியில என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்ற சமயத்துல இந்த மனைவிக்கு வேறு ஒருவர் தகாத உறவு இருக்கு அப்படி என்று சொல்லிதான் இந்த கணவன் இந்த ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார். இப்ப போலீசார் அந்த கொலை செய்த அந்த கணவனை தேடி வரினும் அவர் எங்கன்னு சொல்லி தெரியல. இந்த அடிப்படையில இவர்கள் 2 பேருக்குமே 3 பிள்ளைகள் வேற இருக்கிறோம். இதுவும் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம். இப்படி நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டு வரது. நான் வெறுமனையே இப்படி இந்த கணவனை மனைவி கொல்றதும் மனைவியை கணவன் கொல்றதும் இந்த விஷயங்களை பற்றி நான் கதைக்கல. பொதுவா இந்த இப்படியான மரணங்களை பற்றி பார்க்கக்குள்ள அதிக அளவுல இலங்கையில இப்படியான மரணங்கள் நடந்து கொண்டு வரதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு சாரார் சொல்லுவினம், இப்ப கணவன் மனைவி பிரச்சனை என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு பிடிக்க இல்லையண்டா நீங்க அந்த ஒரு உறவை விட்டு பிரிஞ்சு போகலாம் என்று சொல்லுவினம். ஆனா ஒவ்வொருவருடைய மனதனுடைய எண்ண பாங்கும் எப்படி அப்படி என்று சொல்லி எங்களால கணிக்க இயலாது. ஏனென்றா ஒவ்வொருத்தட்ட மனசையும் ஸ்கேன் பண்ணி பாக்குற அளவுக்கு எந்த ஒரு கண்ணாடியும் இல்லை, எந்த ஒரு உபகரணங்களும் இல்ல தானே. அப்படி இருக்கைக்குள்ள இப்படியான சம்பவம் ஒன்று நடந்து இருக்குது. அடுத்ததாகவும் ஒரு சம்பவம் ஒன்று எங்க நடந்திருக்குண்டா, இது மொனராகல பகுதியில தான் நடந்திருக்குது. மொனராகல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஒரு பகுதியில ஒரு 13 வயது இருக்கிற பாடசாலை சென்ற ஒரு மாணவி, இவருடைய தாயார் கடந்த ஒரு 4 வருஷத்துக்கு முதல்ல இந்த பிள்ளைய அவருடைய தந்தையாரோட விட்டுட்டு, அதாவது அந்த தந்தையும் மகளையும் விட்டுட்டு தாயார் எங்கேயோ போயிட்டா. அவ பிரிஞ்சு போயிட்டா. இந்த நிலையில இந்த ஒரு தந்தையும் மகளும் இவருடைய பேத்தியாரும் 3 பேரும் வசித்து கொண்டு வரையணும். அப்படி வசித்து கொண்டு வரைக்குள்ள இந்த ஒரு மாணவி அதே பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞரோட காதல் வயப்படுறா. அப்படி காதல்ல இருக்கைக்குள்ள அந்த இளைஞன் இந்த
மாணவிக்கு ஒரு தொலைபேசி ஒன்று பரிசளிச்சிருக்கிறார். அப்ப இந்த விஷயம் வந்து அந்த மகள் அந்த மாணவியினுடைய தந்தையாருக்கு தெரிய வர அவர் இது தொடர்பா கண்டிச்சிருக்கிறார். அது தொலைபேசியையும் உடைச்சிருக்கிறார். இந்த 13 வயது மாணவி என்ன செய்திருக்கிறான்னா, அந்த தொலைபேசி உடைஞ்சதை அவளை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்படி இருக்கைக்குள்ள ஒரு கடிதம் ஒன்று எழுதி வச்சுட்டு, தன்னுடைய வீட்டிலேயே ஒரு தவறான முடிவை எடுத்து தன்னை உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். நாட்டில எவ்வளவு விதமான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இந்த நேரத்துல இப்படி ஒரு இப்படி ஒரு முடிவை இந்த பிள்ளை எடுத்திருக்கின்றது வந்து எவ்வளவு தூரம் நாங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. இப்ப பெற்றோர்கள் என்று சொல்லிக்குள்ள தங்களுடைய பிள்ளைகள் என்ற நலனைத்தான் பெற்றோர்கள் அதிகம் யோசிப்பிடும். அப்படி இருக்கைக்குள்ள தன்னுடைய தந்தை தன்னை தொலைபேசியை உடைச்சிட்டாருன்றதுக்காக இந்த பிள்ளை வந்து இப்படி ஒரு தவறான முடிவை எடுத்தது வந்து இனி யாருக்கும் இது ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடாதுன்றதுதான் இப்ப போலீசாரும் சொல்லி இருக்கிற ஒரு விஷயம். அடுத்ததா என்னன்னா, இப்ப இந்த நல்லூர் திருவிழா காலம் ஆரம்பமாகி இருக்குது. இதனால உள்நாட்டுல இருந்து மட்டும் இல்லாம வெளிநாடுகள், வெளி இடங்கள்ல இருந்து கூட ஏராளமானவர்கள் அந்த நல்லூர் திருவிழாவை நோக்கி போய்க்கொண்டிருக்கணும். இந்த நேரத்துல இன்றைய தினம் போலீசார் ஒரு அதிரடி அறிவித்தல் ஒன்றை விட்டிருக்கணும். என்னன்னு சொன்னா, நல்லூர் கந்தன் ஆலயத்துல திருடுறதுக்காகவே வெளியூர்கள்ல இருந்தெல்லாம் ஆட்கள் வந்திருக்கிறோம். அப்படி இருக்கைக்குள்ள நல்லூருக்கு போற ஒவ்வொருத்தரும் நீங்கள் அணிந்திருக்கிற உங்களுடைய உடைமைகளுக்கும் உங்களுடைய பணத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பாளிகள். உங்களுடைய உடைமைகளை வந்து நீங்க சரியா வச்சுக்கொள்ள வேணும். நகைகள்ல கவனம் செலுத்த வேணும். உங்களுக்கு வந்து யாரிலையும் சந்தேகம் இருந்தால், உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கூடியவர்கள்ல சந்தேகம் இருந்தா, அங்க வந்து ஏராளமான போலீசார் வந்து கண்காணிப்புல ஈடுபட்டு கொண்டிருப்பினும் அவர்களிடம் நீங்க சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் அங்கு கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்குது. ஆக உங்களுடைய உடைமைகள் தொடர்பில் நீங்க எல்லாருமே அவதானமா இருக்க வேண்டும் என்று சொல்லியும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்ததான சம்பவம் என்னன்னு சொன்னா, சிங்கள சினிமாவில சோமரத்ன திசநாயக்க என்ற ஒரு இயக்குனர் இருக்கிறார். இவர் வந்து திரைப்படங்களை இயக்கிக் கொண்டு வரார். இந்த நிலையில இவற்ற பேரை சொல்லி போலியான ஒரு கணக்குகளை ஆரம்பிச்சு பெண்கள்கிட்ட இருந்து நிர்வாண புகைப்படங்களை கேட்டிருக்கிற ஒரு நபரை நீதிமன்றம் காவல்ல வைக்கிறதுக்கு இன்றைய தினம் உத்தரவிட்டிருக்கு. அதாவது என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இப்ப இந்த திரைப்பட வாய்ப்பு கேட்கிற பெண்களை வந்து தவறான முறையில அவர்களுடைய நிர்வாணமான புகைப்படங்களை வாங்கி அதை வைத்து அவர் என்ன செய்ய போகின்றாரோ தெரியாது. இது தொடர்பாக ஒரு தபால் ஊழியர் ஒருவர் 21 வயதுடைய தபால் ஊழியர் ஒருவர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப இது தொடர்பாக என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த சோமரத்ன திசநாயக்க போலீஸ் நிலையத்துல முறைப்பாடு கொடுத்திருக்கிறார். இப்படி தன்னுடைய பெயரை பயன்படுத்தி இப்படியான ஒரு சம்பவம் நடக்குது என்று சொல்லி இதற்கு பின்னால வந்து போலீசார் LSD ஆராய்ச்சி இந்த சம்பவம் தொடர்பாக கண்டறிஞ்சிருக்கிறோம். இதுல வந்து ஒரு 21 வயது இருக்கக்கூடிய நபர் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த சோமரத்ன திசநாயக்கவின் பெயரை பயன்படுத்தி பட வாய்ப்பு கேட்கிறவர்கள்ட்ட வந்து தவறான விதத்துல புகைப்படங்களை சேகரிச்சிருக்கிறார். ஏராளமான புகைப்படங்களும் அவர்கிட்ட இருந்து இப்ப மீட்கப்பட்டிருக்கு. ஆக இந்த திரைப்படத்துல நான் நடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையில இருக்கிற பெண்கள் எல்லாரும் வலு உஷாரா இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது அறிவித்தல் ஒன்றும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இன்றைக்கு நாங்கள் இந்த காணொளியில இப்படியான விஷயங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்தும் பல்வேறுபட்ட விஷயங்களை பற்றி கதைப்போம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த காணொளியை நிறைவுக்கு கொண்டு வரேன். நன்றி உறவுகளே.